நீங்க வாட்ஸ்அப்பே ஓபன் பண்ணாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றது ஓபன் பண்ணாம அப்படிங்கறத விட வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் அதாவது உங்க கையை வந்து எந்த வித அசைக்காமலே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி நீங்க டெக்ஸ்ட் பண்ணாம எப்படி வந்து மெசேஜ் பண்றது அப்படிங்கறத வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி வாட்ஸ்அப் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுற ஆப் தான் இல்லையா? பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணாமல் எப்படி மெசேஜ் பண்ணுறது. ஆக்சுவலி அந்த ஆப்பில் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் டெக்ஸ்ட் பண்ணுறது தான். மோஸ்ட்லி அதான் பண்ண முடியும், டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண தேவையில்ல, டெக்ஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணலாம். பட் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் மெசேஜ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவோம். வாய்ஸ் கமாண்ட் அப்படின்னாலே எனக்கு தெரியும் நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. மெயின்லி எக்ஸாக்ட்லி நீங்கள் நினச்ச ஆப் தான் கூகுள் அசிஸ்டண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது என்னன்னா இந்த ஆப்பில் நீங்கள் பொறுத்தவரையும் அதாவது வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் நேம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி கூகுள் அசிஸ்டண்ட்டை சொல்லி நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணும்னு செலக்ட் பண்ணி யாருக்கு மெசேஜ் அனுப்பணும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் வந்து 2-3 மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல டைப் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் நீங்கள் வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் மட்டும் பேசுவீங்க அப்படின்னா, இல்லைனா இங்கிலீஷில் பேசி ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீபோர்டு ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா இதை மட்டும் பண்ணலாம். இப்போ நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா உங்களுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கு, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஓப்பனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை கமாண்ட் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணீங்க ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை ஹே கூகுள்னு சொல்லி நீங்கள் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு தெரியல, என்ன மெசேஜ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஹே கூகுள்னு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் யுவர் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லணும். ஐ மீன் என்னன்னா மெசேஜ் இன் வாட்ஸ்அப் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொன்னோன்னே யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுவோம் அவங்களுடைய கான்டாக்ட் நீங்கள் யாருக்கு என்னென்னு சேவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேரை சொல்லணும். அந்த பேரை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கும். நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை சென்ட் பண்ண முடியும். அதாவது என்னன்னா டெக்ஸ்ட் பண்ணாமல் சென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். இதில் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு யூஸ்மே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது, ஆப்பில் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்க்க என்ன சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நான் பண்ணும்போது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படியே மெசேஜ் பண்ணான்னு. பட் என்னென்னா சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும். நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிடலாம். பட் நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து அது பண்ணுறது வந்து பார்த்தா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணுறது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு யார்ட்டா நீங்கள் கூகுள்கிட்ட பேசிட்டே மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இட் ஃபீல்ஸ் குட், நல்லா இருக்கும் அது பண்ணுறதுக்கு. மற்றபடி பெருசாக வந்து இதில் யூஸ் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வீடியோ வந்து பார்த்தா 4 நிமிஷம் வரணும், அது தெரியாமல் என்ன பேசுன்னு பேசிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணால் என்னன்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டோட லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? 4 நிமிஷம் கொண்டு வந்தேன் எப்படியாவது. கூகுள் அசிஸ்டோட லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டோட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.